எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது. நம்ம அடிக்கடி சிக்கன் வாங்கி இந்த சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 இப்படி செய்கிறத விட இந்த மாதிரி சிக்கன் உப்பு கறி வந்து செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம இந்த மசாலா பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம வெங்காயம், பச்சை மிளகா இது மட்டும்தான் காரத்துக்கு சேர்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து பார்த்துடலாமா? சிக்கன் வாங்கி எலும்பு இல்லாமல் கறியாக வந்து தனியாக எடுத்துக்கோங்க. அந்த சிக்கன் இது மட்டும் எலும்பு இல்லாமல். இதில் வந்து உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மட்டும் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் விட்டாலே போதுமானதாக இருக்கும். வேக வச்சுட்டு இந்த இதில் வந்து தண்ணி இல்லாமல் அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. வெறும் சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு தண்ணி இருந்தது அப்படின்னா சிக்கன் கிரேவி மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. அதுக்காக தான் தண்ணி இல்லாமல் நல்லா எவ்வளோ தூரம் வடிகட்டி உங்களால் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் உப்பு கறிக்கு வந்து சின்ன வெங்காயம் போடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய், வரமிளகாய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிளகாய் பொடியோ எந்த ஒரு பொடி ஐட்டமும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் தேவையான அளவுக்கு உங்களுக்கு பச்சை மிளகாயும் வரமிளகாயும் மட்டும் தாளிப்புக்கு வந்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகுளுந்தம்பருப்பு, நிறையா சேர்க்க வேணாம், சும்மா கொஞ்சம் கடுகுளுந்து வாசனைக்காக கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நெக்ஸ்ட் டைம் சிக்கன் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு வந்து சின்ன வெங்காயம் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு பெரிய வெங்காயம் தான் போடணும் அப்படின்னா தாராளமாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனு, இதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா மூடி போட்டுருங்க. சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை வந்து ஆனில் ஃபுல்லாக வைக்க வேணாம். அதாவது ஃபுல்லாக இல்லாமல் சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அப்பப்போ மூடி போட்டு திறந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா அந்த உப்பு கறி வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இங்கிட்டு சைடில் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதுதான் இப்போ நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு நம்ம அப்பப்போ மூடி போட்டு வச்சுருங்க. நீங்கள் அடுப்பை ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கன் வந்து அடி பிடிச்சிரும். அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்தீங்க அப்படின்னா அது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நான் அடுத்தடுத்த நிறைய சமையல் வீடியோஸ்லாம் வந்து கொடுப்பேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இறக்க போகும்போது கொஞ்சமாக மல்லித்தலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பசங்களுக்கு கொடுக்குறனால வந்து எனக்கு இந்த காரமே போதும் அப்படின்றனால நான் மிளகுத்தூள் வந்து சேர்க்கலை. உங்களுக்கு மிளகுத்தூள் வேணும் அப்படின்னா லாஸ்ட்டில் சும்மா கொஞ்சமாக லைட்டாக மட்டும் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுதான் சிக்கன் உப்பு கறி. இதிலே மட்டன்லேயும் இதே இதில் நீங்கள் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். மட்டன் உப்பு கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.